ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை ஹார்பர்லேருந்து வாங்கிட்டு வந்த கணவாயில் ஹஸ்பண்ட் வந்து தொக்கு வச்சு கேட்டாங்க. அதான் கொஞ்சத்தை எடுத்து இப்போ வந்து கணவாய் தொக்கு வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இதை க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த சின்ன சின்ன தோல் மாதிரி இருக்கும். அதெல்லாம் அழகாக வந்து நம்ம கை வச்சு எடுத்தாலே அழகாக நீட்டாக க்ளீன் ஆகும். எல்லா தோலையுமே சுரண்டி எடுத்து கை கொண்டு நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். க்ளீன் பண்ணும்போது கவனமாக பண்ணணுங்க. இந்த கணவாய் மீனில் பார்த்தீங்கன்னா உள்ளால் ஒரு கருப்பு கலரில் மை இருக்கும். அந்த மை கலங்கிடுச்சுன்னா எல்லா இடமுமே கருப்பாயிரும். அதனால் உள்ளாலேருந்து அதை மெதுவாக எடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கலரில் இருக்குல்ல ஒரு பை போல் இருக்கும், அதில் தான் இருக்குது அந்த மை. அதை அப்படியே எடுத்து நம்ம வேஸ்ட்டில் போட்டுடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளால் இதே மாதிரி ஒரு சிறகு மாதிரி இருக்க ஒன்று, அதையும் அப்படியே எடுத்துடலாம். அப்புறம் அதுக்குள்ளால ஏதாவது க்ளீன் பண்ணதுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதையும் எடுத்துட்டு அப்படியே நம்ம அதை க்ளீன் பண்ண போட்டுடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தலை இருக்கும் இல்லை, அந்த தலையில் வந்து ஒரு சின்ன முள் மாதிரி ஒன்று இருக்கும். கை வச்சு நம்ம இது பண்ணாலே அது வந்துடும். அந்த முள்ளை நம்ம வெளியே எடுத்து போட்டுட்டு தலையை நம்ம சமைக்க எடுத்துடலாம். இப்படியே எல்லா மீனையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நான் அன்னைக்கு வந்து முட்டத்துலேருந்து கொண்டு வந்த மீனில் பாதி மீனை எடுத்து தொக்கு பண்ணதுக்கும் பாதி மீனை வந்து ஃப்ரை பண்ணதுக்காக தனியாக வச்சுருந்தேன். இந்த சட்டியில் இருக்க எல்லாமே வந்து தொக்குக்காக வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து தொக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளீனிங் மட்டுமே எனக்கு நிறைய நேரம் ஆயிடுச்சு. அது பண்ணும்போது ஒரு சில மீன்களில் வந்து அந்த மை வந்து கலங்கிடுச்சு. அப்புறம் எல்லாமே வந்து கருப்பாகிடும், அந்த தண்ணி மொத்தம் கருப்பாகிடும். அந்த தண்ணியை நம்ம சேஞ்ச் பண்ண தான் ஆகணும். இந்த இதை இப்படி நம்ம பண்ணும்போது கவனமாக பண்ணணும், இல்லைன்னா வந்து மை வந்து கலங்கிடும். உள்ளால் இருக்க அந்த குடல் பார்ட்டெல்லாம் அப்படி கவனமாக எடுத்து வெளியே போட்டுட்டோம்னு சொன்னால் நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம், மை கலங்காதப்ப. இதை அப்போ பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரவுண்டாக தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணி வேறு மாடல்லையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் வந்து ரவுண்டாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் சைடில் பார்த்தீங்கன்னா சிறகு மாதிரி இருக்கு, அதையும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி ரவுண்டாக கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரிங்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. இதை இப்போ வந்து 2-3 வாட்டி நல்ல தண்ணியில் வந்து அழகாக அலசி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம வந்து தொக்கு பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் ஒரு 4-5 கிராம்பு, பட்டை, அப்புறம் வந்து ஒரு ஸ்டார் பூ, இது மூணையுமே வந்து போட்டு அப்புறம் கூடவே வந்து 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுடலாம். அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் கடுகு போட்டு, கடுகு போட்டின உடனே 2 காஞ்ச மிளகாய் வந்து அதில் பிச்சு போட்டுக்கலாம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்தது, அதனால நான் கொஞ்சம் எண்ணெய் அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்க, அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் தாங்க டேஸ்ட்டு, அதனால பார்த்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயத்தை கொஞ்சத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் பெரிய வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளாலே இதை போட்டு இதை ரெண்டையுமே சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதையும் வந்து இது கூட சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது கணவாய் மீனுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணும். 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். இஞ்சி பூண்டோட வாசனை போன பிறகு நம்ம இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 3 தக்காளியை நீளமாக கீறி நான் இதில் வந்து சேர்த்து வதக்கிக்கிட்டேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி அதை சேர்த்து ஒருக்கா வந்து கலந்து விட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவு நல்ல மிளகு பொடி அதையும் சேர்த்து ஒருக்கா நல்லா கலந்து விட்டேன். அப்புறம் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி அது வந்து காரத்துக்கேற்ப கூட்டவோ குறைக்கவோ செய்யலை. நான் வந்து பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் குறைவாக தான் போடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி பொடி இதை வந்து சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு வாட்டி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு நான் 1 ஸ்பூன் அளவு சோம்பு பொடி பெருஞ்சீரக பொடி போட்டேன். கரம் மசாலா பொடி வேணும்னு தேவைப்பட்டா அது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மசாலா எல்லாத்தையும் சேர்த்து ஒருக்கா கிளறி விட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சிருந்தா எல்லா கணவாயும் கொஞ்சம் கொஞ்சமா அதில் சேர்த்து எல்லா மசாலா அதில் படும்படி கிளறி விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் எல்லா இடத்துலையும் படும்படி திரும்ப ஒரு முறை அழகாக கிளறி விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் எல்லா கணவாயிலையும் படும்படி நம்ம வந்து கிளறி விட்டாச்சுங்க. இனி இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ண பிறகு எல்லா இடத்துலையும் படும்படி அழகாக கிளறி விட்டுட்டு இதை நம்ம இப்போ வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். அதிக நேரம் வேக வைக்கக்கூடாதுங்க. 7 to 10 மினிட்ஸ் போல் வேக வச்சுட்டு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நிறைய தண்ணி விட்டுருக்கேன். இதில் வந்து கணவாய் மீனில் நிறைய தண்ணி விட்டுருக்கேன். நம்ம தண்ணியே இதில் சேர்க்கக்கூடாது, ஆனாலும் இதில் நிறைய தண்ணி விட்டுருக்கேன். அதை எல்லாமே திரும்ப ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துங்க, அதனால கொஞ்சம் கூட உப்பு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இனி கொஞ்சம் நேரம் தான், ஏன்னா அதிகமாக நேரம் வேக வைக்கும்போது ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால இனி ஒரு கொஞ்சம் நேரம் கூட வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். 5 மினிட்ஸ் தாண்டி மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த அளவில் இருக்குங்க. இது நம்ம இனி வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. இது கிரேவியாக வேணும்னு சொன்னால் இந்த அளவில் எடுக்கலாம். இல்லை தொக்கு போல் வேணும் கொஞ்சம் கட்டியாக வேணும்னு சொன்னால் இன்னும் வந்து கொஞ்சம் நேரம் இதை வந்து வற்ற விடலாம். நான் வந்து அப்படியே வந்து திறந்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன், தொக்கு போல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணியெல்லாம் வற்றியது வரை கொஞ்சம் நேரம் தேவைக்கு அப்பப்போ வந்து கிளறி கொடுத்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு தண்ணி எல்லாம் வத்திடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நறுக்கி வச்ச கொத்தமல்லி தலையை அப்படியே மேலாப்பில் தூவி அப்படியே நம்ம வந்து இனி இறக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. நல்ல மனமாக நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தது. பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. கணவாய் தொக்கு ஈஸியாக நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய், நன்றி.